உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாக்கா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னமா? ஏற்கனவே எங்களுக்கு எவ்வளோ செஞ்சிட்டார் அவர், நிறைய செஞ்சிட்டார். செய்யாதெல்லாம் சொன்னதெல்லாம் செய்துட்டார், நிறைவேற்றார் எல்லாத்தையும். ஒன்று கூட குறை வைக்கல. திரும்ப ஆட்சிக்கு அவர் வந்தாலும் ஏழைங்களுக்கு நல்லது தான் செய்வார். இனி எல்லாமே செய்வார். சொல்கிறது தான் அவர் செய்வார் கண்டிப்பாக. அது இன்னும் அவர் சொல்கிறாரோ எத்தனையோ செய்வார் அவர். இப்போ 1000 ரூபாய் கொடுத்து ஒரு கஷ்டத்துக்கு ஏழைங்களுக்கு இப்போ 2000 ரூபாய் அவர் கொடுக்காத இருப்பாரா? ஆட்சி வந்தால் தான் கொடுப்பாருன்றது இல்லை, அவர் நம்பிக்கை கண்டிப்பாக கொடுப்பார் ஏழைங்களுக்கு. அதுதான் செய்வார். இந்த 2000 ரூபாய் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எந்த வகையில் அது பயனுள்ளதாக இருக்கும்? ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அரிசி பருப்பு வாங்குவோம், சாப்பாடு செய்வோம், ஏதோ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம், எல்லாமே செய்து அதனால் ஒரு எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அதில் 2000 ரூபாய் ஒரு குழுக்கத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் வேலை வெட்டிக்கு போனாலும் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அவருக்கு கொடுக்குற 2000 ரூபாய் எங்களுக்கு உதவியாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் ரேஷனில் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. திரும்பி இப்போ 2000 ரூபாய் ஆட்சி வந்தால் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஆட்சி வந்தால் நல்லா தான் இருக்கும். அந்த 2000 ரூபாய் எங்களுக்கு வருதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வீட்டு செலவுக்கெல்லாம் ஒரு உதவியாக தான் இருக்குது. எங்கள் ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான். ரொம்ப நல்லது தான். ஏற்கனவே அவர் கொடுத்த தொகை எங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சு. எங்களுக்கு குடும்பத்தில் உடம்பு சரியில்லைனா ஒரு டாக்டருக்கு போவோம், இல்லை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா போகிறத ஆஸ்பத்திரிக்கு போவோம், வீட்டுடைய சாப்பாடு செலவுக்கு உதவும், எவ்வளோ நன்மைகள் கிடச்சிது. இப்போ 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறேன்றாரு. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அவருடைய ஆட்சி வரணும், பெண்களுக்கு இன்னும் எவ்வளோ நன்மைகள் செய்யணும். முதலாவது எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுக்கணும். இந்த ஏரியாவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் வயசானவங்களாம் எங்களால் பாதராத்திரியில் எழுந்து எங்களுக்கு பாத்ரூம் போக முடியல. அவ்வளோ தூரம் போகிறோம். நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் 40 வருஷமாக வாழ்ந்துட்டோம். இனிமேல் எங்களுடைய காலகட்டம்னா ஒரு சொந்த மண்ணில் போய் வாழ்ந்து எங்கள் உயிரை விடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக செய்வார். சொன்னதை தான் செய்கிற ஆட்சி, சொல்லாததையும் செய்கிற ஆட்சி எங்கள் திமுக ஆட்சி. திமுக தான் ஜெயிக்கும். 2000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குற உரிமை இருக்குது. எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு விதி காசுன்னு சொல்லிட்டு நாங்களாம் விதிவாயிட்டோம். அதனால் எங்களுக்கு 1200 ரூபாய் கொடுத்தது. திருப்பி என்ன பண்ணால் 2000 போட்டு 3500 ரூபாய் எங்களுக்கு 3200 ரூபாய் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்காரு? ஸ்டாலினி, மு.க. ஸ்டாலினி. இப்போ அவர் 3200 ரூபாய் கொடுக்குறார். அது எங்களுக்கு பெருசு இல்லை. அவரோட உள்ளம் இன்னுமே எங்கள் டாக்டர் அவர் தான் வருவார், தளபதி தான் வருவார். எங்களுக்கு உறுதி, அவர் கண்டிப்பாக வருவார். ஏழை மக்களுக்காக செய்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்தாலும் வராத போனாலும் எங்களுக்கு செய்ய வேண்டியது உள்ளத்தை அவர் உயிர் உண்டாக்குறார். நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இல்லை அவருக்கு ஓட்டு போடுவோம், போட்டு அவரை வர வைப்போம். வயசான கேள்வியாக இருந்தாலும் உலகமே போய் மெரிச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் மெரித்து அவருக்கு ஓட்டு கேட்டுருக்குறோம். அந்த நன்மை எங்களுக்கு செய்வார்ப்பா அவர். சந்தோஷம். 1000 ரூபாய் கொடுத்தது சந்தோஷமான. 2000னா எங்களுக்கு இன்னும் யாருக்கும் எதிர்பார்க்க தேவையில்ல. 1000 ரூபாய் இருக்கும் போதே நாங்கள் கேஸ் வாங்கணும், எங்கள் உடம்பு வைக்க முடியலன்னா பார்த்துக்கணும், எங்கள் பிள்ளைங்க செலவு பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கிட்டோம். இப்போ 2000 என்னமோ இதை விட அதிகமாக நாங்கள் ஒரு எடுத்தும் வைக்கலாம். இந்த 1000 ரூபாய் நாங்கள் செலவு பார்த்தாங்கன்னா இந்த 1000 ரூபாய் நாங்கள் இன்னொரு 1000 ரூபாய் எடுத்தும் வைக்கலாம். எடுத்து வச்சுட்டு எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணலாம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக. அப்புறம் 8000 ரூபாய் கூப்பன் தரேன் நினைக்கிறாங்க. அந்த கூப்பனில் வச்சு நாங்கள் எதனா வாங்கணும்னா தான் மேற்கொண்டு அந்த கூப்பனை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கலாம். காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ 8வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தரேன்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த திட்டத்தை வெளி மாநிலத்தில் வேறு நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மகளிர் உரிமை திட்டம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற நிகழ்ச்சி இது திட்டத்தை வெளி மாநிலத்தில் அதை அறிமுகப்படுத்துகிறேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம முதல் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளோட இது வெளி மாநிலத்தில் நடத்தணுன்ற போது அது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நம்மளோட முதல்வரை பற்றி பெருமையாக பேசுகிறது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய செஞ்சுருக்காங்க. பெண்களுக்குன்னு அதிகமாக செய்கிறாங்க. இன்னும் இதை விட அதிகமாகவும் செய்கிறாரு.
தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபான்றது 1500 கொடுத்துருக்காங்க. இன்னும் மகிழ்ச்சி. பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டு, இன்னும் படிக்காத பிள்ளைங்க கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா படிக்கணும், நிறைய மக்களுக்கு வந்து ஏழை எளிய மக்கள்லாம் படிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது இந்த ஸ்கீம் மூலிமா நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னும் படிக்கிறதுக்கு. கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்க இந்த இதனால், இந்த திட்டத்தினால. நல்லா பண்ணுறாரு. செய்கிறது தான் சொல்லுவாங்க, சொல்கிறது தான் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? டிஎம்கே தான். இது வாய்ப்பே இல்லை, இது சாய்ஸே இல்லை. உண்மையில் அவங்க தான் வராங்க. இது சாய்ஸ் ஏன் கொடுக்கணும்? டிஎம்கே தான். எங்களுடைய கருத்து என்ன, அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு யூஸாக இருக்குது. இன்னும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது இன்னும் எங்களுக்கு இன்னும் யூஸாக இருக்கும். எந்த ஒரு வீட்டில் எது இல்லைன்னா கூட அந்த காசை நாங்கள் எடுத்து தேவையான பொருளை வாங்கிக்குவோம். அது எங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக தான் இருக்குது. அது இன்னும் எங்களுக்கு அதை கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கே, ஒரு சேமிக்கலாம். மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கலாம். அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் இருக்குது. இப்போ 2000 ரூபாய் சொல்லியிருக்காரு. அதுவும் எங்களுக்கு அது கொடுத்தாங்கன்னா இன்னொன்று எங்களுக்கு நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு ஒரு யூஸாக இருக்கும்ன்ட்டு என்னுடைய கருத்து தெரிவிக்கிறேன். எங்கள் கருத்து நான் வந்தால் நல்லது தான் ஐயா. எங்களுக்கு உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான். எங்களுக்கு ஏழை பழையங்களுக்கு வயசானவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அவங்க இருக்கிறாங்க, செய்கிறது நல்லது தான். இல்லை, அந்த பணம் உங்களுக்கு எந்த வகையிலலாம் பயனுள்ளதாக இருக்குது? எல்லாத்துக்கும் சாப்பாடு செலவுக்கோ, ஒரு பேர பிள்ளைங்க வந்தால் அதுக்குள்ளே கொடுக்குறதோ போகிறதோ, அதுதான். மற்றபடி நான் அந்த 1000 ரூபாய் அதுதான் யூஸ் ஆகுது. 2000 ரூபாய் 1000 ரூபாய் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, நல்லது தான். இப்போ 2000 ரூபாய் கொடுத்தா மகளிருக்கு கொஞ்சம் தொகை நல்ல இது தான், வீட்டுக்கு இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி விதவை காசும் 3500 கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல இது தான், ஏற்றி கொடுத்துருக்காங்க. நல்ல இது வந்தாங்கன்னா நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஜனங்களுக்கு. நல்ல இது வரணும், அவங்க தான் வரணும். வந்தாங்க நல்லா மகளிருக்கோ எல்லாத்துக்குமே நல்லா கொஞ்சம் செய்வாங்க, நல்லா போவாங்க. அதனால் ஆமாம், அவர் சின்ன ஒரு உதயநிதி கூட நல்லா இது பண்ணுறாரு. நல்லா எல்லாத்துக்கும் கூப்பிட்டோன்னா வராங்க, போகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, வைக்கிறாங்க. நல்லா இது பண்ணுறாங்க. நல்லா இதாக வியாபாரிகள்லேருந்து எல்லாருக்கும் மகளிர் தொகையில் எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க. ஏதோ கொடுக்குறது பசங்க வீட்டு செலவுக்கு ஏதோ மாதம் ஓடுதுப்பா. அது ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு பசங்க படிக்க அதுக்கு இதுக்கு தான் கொடுத்துட்டாங்கிறாங்க. அதுதான் பயன்படுத்தின்னு தான் இருக்குது. இப்போ முதியோர் பென்ஷனு அது இது ஏற்றினா நல்லது தான் எங்களுக்கு. என்ன வீட்டு செலவுக்கு தாங்க மாதம் எடுக்கிறாங்க, போடுறாங்க. அதுதான் ஏதோ வீட்டுக்கு பயன்படுது அந்த காசு. மாதம் ஆனால் எதனா பொருள் வாங்குறதுக்கு, கேஸ் வாங்குறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. வேறு பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கணுன்னா அர்ஜென்ட் ஒரு நோட்டு புக்கு, பென்சிலு எதனா தேவைப்பட எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். தேவையாக தான் இருக்குது எங்களுக்கு. 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. எங்கள் தலைவர் 2000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அது அந்த பொண்ணுங்களுக்கு சிலிண்டர் வாங்கலாம் அந்த காசில், இல்லை ஏதாவது ஒரு வாடகைக்கு கொடுக்கலாம், கரண்ட்டு பில்லு கட்டலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அந்த காசு. அவங்களுக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. சிலர் முதியோர்கள்லாம் கூட இருக்காங்க, இந்த 1000 ரூபாய் தொகை வாங்குகிறாங்க. வாங்கினாலும் அவங்களுக்கு மொத்தமாக சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா எடுத்துன்னு போகலாம். இப்போ யாருக்காவது ஒரு கிட்ட 500 ரூபாய் கொடுங்க கடன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எதை நம்பி கேட்குறோம்? ஓ, இந்த காசு வந்ததுன்னா அப்படி கொடுத்துடலாம் அப்படின்னு. சில பேர் வியாபாரம் பண்ணாத, வேலை செய்யாத, வீட்லேயே இருப்பாங்க. அவங்களாம் இது யூஸ் ஆகும். அதை யோசனை பண்ணி தான் எங்கள் தலைவர் காசு போட்டுக்கிறாரு. இனிமேல் டிஎம்கே தான் வரும். இதுதான் எங்கள் ஆசை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து உதயநிதி ஆனால் எல்லாருக்குமே உதவி செய்கிறாரு. ஒரு திருநங்கையாக இருக்கட்டும், ஒரு லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த வருஷம் உதயநிதி ஆனால் தான் எங்களுக்கு உதவி செய்கிறாரு. எங்களுக்கு சந்தோஷம் தான். அவர் கொடுத்தாருன்னா ஒரு கிளாஸ் வாங்கி ஒலை போட்டு சாப்பிடுவோம், சாப்பாடு செய்வோம். குழந்தைங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா கையில் கிட்ட கொடுப்போம். எங்கள் அண்ணன் உதயநிதி ஆனால் தான் எங்களுக்கு திருநங்கைகளும் உதவி செய்கிறார். ரொம்ப நன்றி அண்ணன் உதயநிதி அண்ணன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு வந்து 8000 ரூபாய் கொடுக்குறதா கூட சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நீங்கள் வீட்டுக்கு தேவைப்படுறத வாங்குவோம். அவர் கொடுத்தாருன்னா வீட்டுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக வாங்கி போடுவோம். இந்த வருஷம் உதயநிதி அண்ணன் தான் ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்குது. எனக்கு என் பிள்ளை செய்கிற மாதிரி செய்கிறாரு. நான் 1000 ரூபாய் மாதம் வாங்குகிறேன். இப்போ மொத்தமாக 6000 ஒரு மாதம் நான் எடுக்காமையே இருந்தேன். நான் போய் பேங்க்கில் 6000 எடுத்துன்னு வந்தேன். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு தாய் வீட்டு சீரல் கூட அந்தமாரி வராது. இது பொங்கல் சீர் வந்துச்சு, தீபாவளி சீர் வந்துச்சு, கிறிஸ்டினுக்கு செஞ்சாங்க, மகளிர் இது வச்சாங்க. அதெல்லாம் நல்லா தான் செய்கிறாரு. அதே மாதிரி இப்போ அவர் ஜெயிச்சு அவர் செய்யணும். மு.க. ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். எங்கள் ஏரியாவில் சேகர் பாபு தான்.
அவர் தான் வரணும். அவர் வந்தார்னா நான் வாரத்தில் ஒரு நாளைக்கு பாஸ்டிங் இருப்பேன். எங்களுக்கு 1000 1200 வந்துருந்துச்சு. இப்போ அதிகமாக கொடுக்குறேன்னு இருக்காரு. இப்போ மொத்தமாக 3200 கொடுத்தாரு. அந்த காசு நாங்கள் வாங்குகிறோம். எங்களுக்கு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காரு. பஸ்ஸு இலவசமாக கொடுக்குறாங்க. இப்போது சுமங்கலி பூஜை வச்சாங்க. எல்லாமே நல்லா தான் செஞ்சாங்க. இந்த வாட்டியும் திமுக தான் வரும் கண்டிப்பாக வரும். எங்களுதில் சேகர் பாபு நல்லா செய்கிறாரு. இந்த வாட்டி அவர் தான் வருவார். நாங்கள் அதான் நினைக்கிறோம். அவ்வளோதான். போன முறை கொடுத்த காசு என்ன செஞ்சீங்க? இந்த முறை அதிகமாக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? நாங்கள் சேர்த்து வச்சு எதனா ஒரு நகை எடுப்போம், வேறு அதான் செய்வோம். அதனால் உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இது செலவு பரவாயில்ல. எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுறாரு. மகளிருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எங்களுக்கு. நாங்கள் சுய உதவி குழுலாம் செய்வார். கண்டிப்பாக செய்வார். செய்கிறப்போ வாங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் தான் வருவார். எங்கள் தொகுதிக்கு சேகர் பாபு வருவார். இந்த வாட்டி சிஎம்மும் மு.க. ஸ்டாலின் தான்.